கருப்புசாமி சரக்கு அரிசி வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களா? வாங்கிட்டு வந்தால் கொடுங்க. ஊர் விட்டு பார்த்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் சேர்ந்தது, திருக்கோயிலூர்லேயும் கள்ளக்குறிச்சி சேர்ந்தது. ஒரு லேடிக்கு குடும்ப பிரச்சனைக்கு வந்துருக்கு. யாரா என் குடும்பத்தை தீர்த்த கொடு, பிள்ளைகள் சரி பண்ணி கொடு, என்னொன்று வரவச்சு கொடுக்குறியா இல்லை எனக்கு நீ கொடுக்குற தகுதி நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கேட்டு ஓடுங்க, வண்டி ஓடுங்க. நாளத்துக்கு எப்போ வரமா? ஃபஸ்ட்டு முறை வரேன். எத்தனை பிள்ளைங்க சொன்னேன்? 2 பிள்ளைங்க சொன்னேன். உன் புருஷன் என்ன நிலை நிற்கிறான்னு சொன்னேன். விலைக்கு போய் நிற்கிறான். நான் கரெக்டாக சொன்னேன்னா கரெக்டாக சொன்னேன். புருஷனை பிடிச்சி கொடுத்துட்டுமா இல்லை உன் பிள்ளைங்களை மட்டும் வச்சு உன் வாழ்க்கையை பிடிச்சி கொடுத்துமா? என் பிள்ளைங்களை வச்சு என் புருஷனை பிடிச்சி கொடுங்க. பிள்ளைங்களை வச்சு பிள்ளைங்களை அவருக்கு பட்டு திருந்தணும். அடிப்பட்டு வரக்கிட்ட அவன் வேணாம்ப்பா, அடிப்பட்டு வேணாம். அம்மா துரோகம் பண்ணிட்டான். உன் மனசுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. அடிப்பட்டு வராட்சி கொடுத்துட்டா வேணாவா? அவன் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நான் மனசார ஏற்றுக்கிறேன். என் குடும்பம் வந்து என்ன போதும், குடும்பம் பிள்ளைங்கன்னு திரும்பி வந்தா போதும், அதான் நான் நினைக்கிறேன். கரெக்டா? நான் எத்தனை வச்சு சொன்னேன்? எத்தனை வச்சு சொன்னேன்? நினைக்க போது என்னடா? ஆமாம் சார். சரி, பிடிச்சி கொடுத்துட்றேன், வர வச்சு கொடுக்குறேன். அவனை வர வச்சு படித்த டைமுக்கு அதே நான் படிப்படியாக நீ வந்து இருக்கும்போது நான் பிடிச்சி கொடுத்துட்றேன். போதுமா? இந்த கடையை பிடிச்சிக்க. இடையில ஒரு அம்மன் அழைத்து போயிட்டு வந்து ஒரு ஆண் தேவதை அழைச்சிட்டு போயிட்டு வந்தியா? கைதட்டுங்க. அங்கே என்ன கட்டான உத்தரவு? மடித்தரேன், முத்தரேன், செய்தரேன், அம்மா மனம் கொடுத்த கொடுக்கல நிஜமா? நான் சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன்னா பணமே கொடுக்குங்க. என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 1001 ரூபா பணமும் வச்சுட்டு வந்தேன். அப்ப நீ கோயிலுக்கு போகாததான்? கோயிலுக்குலாம் போனப்பா, ஞாபகம் இல்லை. அது சில நேரத்தில் விலைக்கு சந்தேகமாக பயன்படுத்துறீங்க. இந்த அம்மா நான் வணங்கி என்ன எனக்கு பிரயோஜனம் இருக்குது, எனக்கு என்ன தகுதி எனக்கு அந்த அம்மா எனக்கு கொடுத்தா அப்படின்னு ஒரு நேரத்தில் நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் இப்படி நொந்து போயிட்டேன். கணவன் மன்னனோட இருந்தா எப்படி இருந்திருப்பேன், என் பிள்ளைங்களோட இருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன். இந்த அம்மா நான் வந்ததுக்கு இது எனக்கு தேவையா? அப்போ எனக்கு அம்மா இருக்காலும் இல்லையா? அதுக்கும் வந்து மனசில் என்ன ஓடிச்சு. ஒரு மனையில ஒரு குறை இருக்குது. கட்டுமனையில குறை இருக்குது. என்ன கட்டுமனை? சிவந்த கட்டுமனை புரியலையா? செடிகள் ஆலப்பிளாக்கு என்ன வீடு? உன் வீடு செங்கல். அப்புறம் என்ன சொல்லுங்க? சிவந்த கட்டமனை வந்து செங்கல் பேரு. அது ஒரு குறை ஒன்று நீங்க அதான் தெரியுமா? தெரியும். அது மூலியமா முடிச்சிட்டியா? அது எதனா குறை வச்சுக்கிறியா? அதுல குறை இருக்குதா இல்லையா? நீ கட்டினதுல ஒரு குறை வச்சுட்டு வந்த அந்த வீட்டுல அது இருக்குதா இல்லையான்னு உன்னை கேட்டேன். நீ போகணும் அதை கேட்கல. நீ கட்டி முடிச்சு மனையில ஒரு குறை வச்சுட்டு வந்த அந்த மனையிலேயே அதாவது இருக்குதா? ஞாபகம் இருக்குதா இல்லையா?
பாதி கட்சி பாதிக்கு வீடு பாதி முப்பது முழுமையாக முடிச்சிட்டாங்கடா. அதை ஒரு குறைய வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை இழந்த பட்சம் ஏன் அந்த மாதிரி போய் நிற்கணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம சொந்த காலில் நின்று நம்ம ஜெயிச்சு காட்டணும். அவங்க வெளியே வந்துட்டாங்க. கரெக்டா? ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா. இப்போதான் எனக்கு தெரியாது நினைக்கிறியா?